வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சேவம் தெவிட்டாத சுவை ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கேட்குற கேள்விக்கு வந்து கடைசியாக நீங்கள் பதில் எழுத முடியுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகவும் இருக்கும். இப்போ நம்ம முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் பார்க்க போகிறது வெந்தய ரசம். இது அந்த காலத்து பாரம்பரியமான ஒரு சமையல் குறிப்புங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெந்தயம் உடனே கசக்கும் நினைக்காதீங்க. இது எப்படி பண்ணுறது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். 6 சுவையுள்ள வெந்தய ரசம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 10, சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து இடித்தது சிறிதளவு, நெய் தாளிப்பதற்கு தேவையான அளவு, புளிக்கரைசல் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெல்லத்துருவல் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கறிவேப்பிலை 1 அறுக்கு உருவியது, மஞ்சள் தூள் சிறிதளவு. வெந்தய ரசம் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? இது வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த காலத்து பாரம்பரியமான ஒரு சமையல் குறிப்பு தாங்க. எங்கள் தெரிஞ்ச ஒரு தோழி, அவங்க வந்து திருநெல்வேலி சைடு, அவங்க வீட்டில் அவங்க பாட்டி அவங்க அம்மா எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அதையே நான் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்தேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதை தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா 6 சுவையும் இருக்கிற மாதிரி ஒரு உணவை தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து முக்கியமாக வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெந்தயம்னாலே கசப்புன்னு நினைக்கிறாங்க எல்லோரும். அப்படி கிடையாது. எந்த விதமாக செஞ்சால் வெந்தயம் கசக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறப்போ கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, வெந்தயம் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10 மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நம்ம கல்லூரலில் போட்டு ஒன்று கொத்தலமாக இடிக்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா நைஸ் பவுடர் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இது வறுக்கக்கூடாது, பச்சையாகவே தான் இடிக்கணும். இப்போ நான் வந்து அதை இடித்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இப்போ இதை வந்து கரகரப்பாக இடித்து கொண்டாந்துட்டேங்க. இப்போ அடுத்தது நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, இது 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 6 இல்லைன்னா 7 எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வந்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். எப்போதும் போல் ரசத்துக்கு மஞ்சள் தூள். திரிதோஷங்களை நம்மளுக்கு வந்து சமன்படுத்துகிற முக்கியமானது பார்த்திங்கன்னா, சித்தர்கள் கொடுத்ததில் ஒன்று வந்து மஞ்சள் தூள். மிளகு, சீரகம், தனியா, மஞ்சள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து மஞ்சள் தூள். நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் தூள் இல்லாத ரசமே கிடையாது. இப்போ இதோடு வந்து இடித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நம்ம இதில் நெய்யில் வதக்கியும் போடலாம், இல்லை நேரடியாக வேக வச்சாவும் நல்லா இருக்குது. அதனால் நான் நேரடியாகவே போடுறேன். அதோடு சேர்த்து வேகிறப்ப அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக வீட்டில் கல் உப்பு தான் போடுவாங்க. இன்றைக்கி இங்கே பொடி உப்பு சேர்க்குறேன். ஆறு சுவையும் ஒரு உணவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னாக்க, நம்ம இப்போ இதில் வந்து புளியில் பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு இருக்குது, உவர்ப்பு சுவை இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிறாங்க. வெந்தயம் சேர்க்குற எதுக்குமே கொஞ்சமாக இந்த வெல்லம் போடுறப்போ இல்லை வெள்ளை சர்க்கரை போடுறப்போ அந்த சுவை வந்து நல்லா கூடுதலாக்கி கொடுக்கும். முக்கியமாக வந்து மிளகுல இருக்கிற கார்ப்பு சுவை இருக்குது, வெந்தயத்தில் இருக்கிற துவர்ப்பும் கசப்பும், அது எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் இருக்கிறப்ப நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதோட வந்து இந்த வெந்தயமும் மிளகும் இடித்தது இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டேங்க. உப்பு, வெல்லம், இடித்தது, இதோட வெந்தயமும் மிளகு இடித்தது. இது வந்து நல்லா கொதிக்கணும். பொதுவாக ரசத்துக்கு தாளிக்கிறதுனா எங்கள் வீடுங்களில் வந்து நெய் தான் போடுவாங்க. பெரியவங்க நான் போடுறத பார்த்துருக்கேங்க. நெய் போடுறப்ப அந்த ரசம் வந்து கூடுதல் மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் பசு நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பசு நெய். அதனால் வந்து நெய் போட்டு தாளிக்கிறப்ப மனம் மட்டும் கிடையாது, அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் நம்ம நெய் போட போகிறோம். அதில் வந்து இந்த ரசத்தினுடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி கொடுக்கும். இது நல்ல நெய் சூடான பிறகு தாளிச்சிக்கலாம். இப்போயே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்போதுமே நெய் ஆனாலும் எண்ணெய் ஆனாலும் தாளிக்கிறதுக்கு, கடுகு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சூடான பிறகு போடுங்க. நம்ம போட்ட பிறகு அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. அந்த கடுகு வந்து பொரியறதுக்கு உடனே பொரியணும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், நம்மளுடைய அகத்தை சீர் செய்யும் தன்மை இருக்கிறதுல சீரகம் முதன்மையானது. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு அணைச்சிடுறேங்க. கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது தூக்கி எரிஞ்சிடுறாங்க.
சில்லி பொடினா நல்ல வாசனையாக இருக்கும். இதோட பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதை தாளித்த பிறகு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த சுட சுட அப்படியே இருக்கிறப்ப மூடி வச்சிடணும். இந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப என்ன ஆகும், அதனுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார அப்படியே லாக் ஆகிடுங்க. அதனால் ரசம் வந்து கூடுதல் மணத்தோடு இருக்கும். சுட சுட ரசம் ரெடிங்க. பார்த்தோன்னே உங்களுக்கும் சாப்பிடணுங்கிற ஆசை வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து அரைகுறையாக தான் வெந்திருக்கும், ரொம்ப ஓவராக வெந்திருக்காது. அப்படி இருந்தால் தான் தனி சுவை. வெந்தய ரசம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. 4 பல் பூண்டு, 6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒன்றும் கொத்தலமாக இடித்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 மிளகு ஒன்றும் கொத்தலமாக அதை இடித்து வச்சுக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு, அதாவது 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சதை சேர்த்துக்கணும். அதோட தகுந்த அளவு மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதி வர்றப்போ அதோட இடித்ததையும் பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலையை போட்டு பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு அந்த ரசத்தில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. பரிமாறுற நேரத்தில் அதை எடுத்திங்கனாக்கா நல்ல வாசனையாக 6 சுவை மிகுந்த சுலபமாக ஜீரணமாகிற ஒரு வெந்தய ரசம் தயார். நல்ல சூப்பராக வாசனை வருதுங்க. எல்லாருக்குமே அந்த வாசனை வர்றப்பே ரசத்தை குடிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையல் அப்படின்னாலே இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரம் அவங்களுக்கு ஆரோக்கியம் தர மாதிரி இருக்கணும். எல்லோரும் சாப்பிடும் விதமாக இருக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் தேர்ந்தெடுக்கிற ரெசிபிஸ் தாங்க இப்போ நான் செஞ்சு காமிக்கிறது. இன்றைக்கி செய்கிறது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், நீளவாக்கில் அரிந்த குடமிளகாய் விரும்பும் அளவு, முட்டைக்கோஸ் 100 கிராம், கேரட் 150 கிராம், ஒரு வெங்காயம் நீளவாக்கில் அரிந்தது, காலிஃப்ளவர் விரும்பும் அளவு, கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் விரும்பும் அளவு, டொமேட்டோ சாஸ் 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் விருப்பப்பட்டால், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வதக்க தேவையான அளவு. ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் இது எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ்ன்னு கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்குது. இப்போ இதை பண்ணுற மெத்தட் ரொம்ப சுலபம், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாங்க. இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரை வந்து அதில் கேரமலைஸ் ஆகிறப்ப ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஹை ஃப்ளேம்லேயே இருந்ததுனாக்கா அது நிறம் மாறுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நிறம் மாறிடுச்சு. இப்போ முதல்ல நான் சேர்க்க போகிறது வெங்காயம். இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ஆனியன் போடுறப்போ ரொம்ப சீக்கிரமாக ஆனியன் வந்து நிறம் மாறிடும். ஒரு மாதிரி ஒரு ஷைன் கொடுக்கும், ஒரு நல்லா இருக்கும், சுவையில் நல்லா இருக்கும். அடுத்து தான் நான் இதில் சேர்க்க போகிறது குடமிளகாய். குடமிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃப்ரை எண்ணெய் போதுமானதுங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. முக்கியமாக சத்துக்கள் போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேரட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் லேசாக ஃப்ரை ஆன பிறகு முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரோடு ப்ரொக்கோலி இருந்தால் போடலாம். ஸ்டார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி போடுறாங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ப்ரொக்கோலி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இதோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்.
முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் வந்து ஹாஃப் ஃப்ரை பண்ணணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஷார்ட் பீரியட் ஃப்ரை பண்ணணும். லேசாக உப்பு தூவினோன்னாக்க இது கொஞ்சம் சீக்கிரமாக அதில் இருக்கிற மாய்ஸ்சர் வெளியில் வரப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லேசாக போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளார கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கோபுரமாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு என்ன சொல்லிட்டு நான் முதலே நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேங்க. மக்காச்சோளத்தை அதை அரைச்சி பால் எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ரே ட்ரை பண்ணாக்க இந்த மாதிரி வருங்க. அப்படியே அரைச்சா ஒரு மெய்ஸ் ஃப்ளவர் எல்லோ கலரில் வரும். ஸோ இதுதான் கார்ன்ஃப்ளவர். இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர்னு சொன்னதுனால பன்னீரை கூடுதலாக போட்டிருக்கேன், வெஜிடபிள்ஸை குறைச்சி போட்டிருக்கேங்க. நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ இதுக்கெல்லாம் உப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் போடணும். ஏன்னா நம்ம சாஸஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் உப்பு இருக்கும், காரம் இருக்கும். நான் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து காரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வீட்டில் பலருக்கும் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே வேணால் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சாஸஸ் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் இருக்குது. இது வந்து இனிப்பும் காரமும் சேர்ந்த ஒரு சாஸு. இதோட டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். 2 போடுறப்போ ஒரு கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக போடுங்க. கிரேவி மாதிரி வேணும்னாக்கா கூடுதலாக போடுங்க. அதில் கோட் ஆகிற மாதிரி மட்டும் வேணும்னாக்கா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் திக்காக ஆக இப்போ இதில் அப்படியே ஒரு கோட் ஆகிடும். இந்த மொத்தமாகவே வந்து நம்ம காய்கறி கட் பண்ணதும் நீளமாக கட் பண்ணதுனால ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். நான் செய்கிற சமையல் எல்லாமே ரொம்ப குயிக் குக்கிங் ஐடியாஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக நம்ம சமையலை முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைஸ் பண்ணிங்கன்னா, ஒரு வெறும் ஜீரா ரைஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி கொடுத்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அடிப்படாமல் பன்னீரை லேசாக கலந்து விடணும். இந்த ஒரு ஷைனிங் வந்தால் போதுமானது. அந்த கார்ன்ஃப்ளவர் வெந்து லேசாக அதில் கோட் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து கொஞ்சமாக எள்ளு தூவி கொடுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. டிஷ்ஷை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேக்கு வச்சிடலாம். ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை கொஞ்சமாக கேரமலைஸ் ஆகிறப்ப நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் ஒரு தடவை வதக்கிய பிறகு அதோட குடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. கொஞ்சமாக உப்பு தூவிட்டு ஃப்ரை பண்ணாக்க ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதோட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆன பிறகு அதில் பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்த பிறகு தகுந்தளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 விதமான சாஸஸ், ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், டொமேட்டோ சாஸ், அது 2ஐயும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடணும். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கனாக்க அது அப்படியே ஒரு கோட் ஆகிட்டு திக்காக வந்துடும். அந்த மாதிரி ஒரு ட்ரை கறி மாதிரி ஒரு ஸ்டேஜில் எடுத்து இறக்கிய பிறகு பரிமாறும் தட்டிக்கு மாற்றிட்டீங்கனாக்க மிக சுவையான ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் தயார். மிக சுவையான ஹாட் அண்ட் ஸ்வீட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான உணவும் ஆரோக்கியமும் பார்க்கலாம். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாமே, கொண்டக்கடலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஊற வச்சு சமைச்சிங்கன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ் போகுது. ஃபைட்டேட் ஸ்பெஷலி ரிமூவ் ஆகுது சோக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணும்போது. அதே நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ரிமூவ் ஆகிறது இல்லை.